இனிதே ஆரம்பமாகட்டும். போன தடவை நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு 20 லட்ச ரூபா போட்டோம். சரி, இந்த தடவை ஒரு 50 லட்ச ரூபா போடலான்னு பார்க்கேன். என்ன சொல்றீங்க? அதே மாதிரி போட்டுருங்க. ஏன்னா போன தடவை நம்ம வந்து பக்கத்து ஊர்ல உள்ளவங்கலாம் நம்மளோட பீட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை அவங்களும் நம்ம பீட் பண்ணணும். பக்கத்து ஊர்னா எந்த ஊர் சொல்றீங்க? நம்ம தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடி இங்க இருக்கு, எந்த இதுல? அதே தூத்துக்குடி தான். அந்த தூத்துக்குடியா? ஆமா, அதனால தான் நம்ம 50 லட்சம் போட்டு அவங்க பீட் பண்ணணும். கண்டிப்பா மீட் பண்ணிடலாம். சரி, இப்போ என்னென்ன பண்ணலாம், யார் யார் என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு நல்லா வெடி இறக்குங்க. அப்படிதான் நல்லா ஆட்டோபாமா போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும் வெடி. தம்பி, ஆட்டோவும் அந்தவும் தேவையில்லை, வெடி போட சவுண்ட் வருமா, அதுதான் தேவை. இங்க நல்லா ஆட்டோபாமா போடலாம். சவுண்ட் போட்டு அங்க இருந்து தூத்துக்குடி கேட்கணும். எல்லாருக்கும் கேட்கற மாதிரி போட்டுடலாம். 60,000 அமௌண்ட். சரிப்பா, அப்போ உனக்கு அமௌண்ட் தரேன், நீ அதை என்னன்னு பார்த்து முடிச்சிரு. அதான் முடிச்சு கொடுத்துருங்க. வேற மாஸ்டர், நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன நினைப்பாங்க? ஸ்டார் தான் சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, வீடியோ சின்ன சின்ன சீரியல் பல்பு போட்ட மாதிரி போட்டிருக்கீங்க. எப்படிப்பா உனக்கு போடணும்? நல்லா ஒரு 50 அடிக்கு ஒரு ஸ்டார் ஒன்று வாங்கி வைங்க. 50 அடிக்கு எங்க கொண்டு போய் வைக்க போற நீ? வரிசையா இங்க கட்டி நம்ம ஊர் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வைக்கலாம், அழகா வைக்கலாம். வச்சுக்கிறீங்களா எல்லாரும் பார்ப்பாங்க, இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பதான் கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் தெரியும். இது யாருக்கு தெரியும்? வரவன் போறவனா ஏதோ விழிப்புணர்வு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு செலவாகும்? எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகும். 3 லட்ச ரூபா ஆகுமா? கண்டிப்பா ஆயிரும். சரி, ரைட்டு, பண்ணு, நீ என்னென்ன பார்த்து முடிச்சிரு. வேற மாஸ்டர், நம்ம லாஸ்ட் டைம் வந்து கிறிஸ்மஸ்க்கு லஞ்ச் போட்டிருந்தோம்ல, மதியம் மட்டன் வந்து 15 கிலோ தான் போட்டிருந்தோம். அது வந்து பத்தலை. இந்த தடவை கூட வந்து 15 கிலோ போடலான்னு இருக்கோம். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 30,000. குறை வந்துடக்கூடாது, சாப்பாடு நல்லா இருக்கணும், டேஸ்ட் எதுவும் எந்த குறையும் வரக்கூடாது. கரெக்டு தான். நானும் பள்ளியிலும் போயிட்டு மாஸ்டர் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, அப்போ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு எவ்வளோ ஆகும் அது என்னன்னு பார்த்து முடிச்சு விட்டுருங்க. சரி மாஸ்டர், இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் வந்து செண்டா மேளம் போடலான்னு இருக்கோம். செண்டா மேளமா? செண்டா மேளம் ஏக்குப்பா. இப்போ நம்ம ஊரில் நல்ல செட்லாம் வச்சுருக்காங்க. செண்டாமலை சொல்லி யாரை கூப்பிடுவோம்? நீங்க யாரு இருக்கோ? யாருக்கும் அடிக்க தெரியாதுங்க. நம்ம ஊரில் பொன்னை சீட்டையும் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க நல்லா சூப்பராக அடிப்பாங்க. யாரு? இந்த பெருநாள் சுந்தர் ஒருத்தர் இருக்காரு. அவங்களே தான். அவர் சிங்க அடிப்பாங்க. நீங்க வேற சுந்தரம் சொல்றீங்க. அடிக்க தெரியுமா? நல்லா செக் பண்ணிருக்கியா? செக் பண்ண நல்லா அடிப்பாங்க. சவுண்ட் கேட்கணும். சவுண்ட் தெரியும். அப்ப சிங்க அடிக்க சவுண்ட் மாதிரி கேட்க கூடாது. பாத்துருக்கியா இல்லையா? பாத்துருக்கேன். அடி நல்லா இருக்கணும். அடுத்து அதுல எதுவும் குறை வந்துடும். 1 லட்ச ரூபா வந்துடும். சரி, பண்ணிடு. அப்ப 1 லட்சம் ரூபா கேட்கிறாரா? 1 லட்ச ரூபா. சரி சரி, வேற என்னதான் இருக்கு? அவ்வளவுதானே? இன்னும் வேற எதுவும் இருக்கா? பாஸ்டர் இருக்கு. பாஸ்டர் இருங்க, எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, அவசரப்படாதீங்க. இந்த ட்ரீன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாப்பா. எந்த ட்ரீ? கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ்க்கு அதானே முக்கியம். அதுதான் முக்கியம். ஒரு 160 அடிக்கு அதை வைக்கணும். 160 எங்க கொண்டு வைக்க போற நீனு? அந்த அழகா இவ்வளவு இடம் வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா பாக்குறவங்க அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்பா கிறிஸ்மஸ் ட்ரீயா அப்படின்னு பார்ப்பாங்க. யாருக்கு எந்த ஒரு இடமும் இருக்கக்கூடாது. ஒரு இடங்கள் இருக்காது. ட்ரீனா ட்ரீயோட இன்னும் நிப்பாட்டிக்கிடாதீங்க. இன்னும் ட்ரீல என்ன போடணும்? டெக்கரேஷன் பொருளும் போடணும். கலர் கலர் லைட் நல்லா இருக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கும். காசு மட்டும் தந்துருங்க. அதுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் தாங்க. என்னப்பா அங்க நீ ஒரு லட்சமா சொல்றீங்க. அப்ப இதுக்கே நம்ம நிறைய தூத்துக்குடி ரீச் ஆகணும். நம்ம இப்போ அதுக்கு நம்ம கேரல்ஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய வீடா பார்த்து ஏறிய வேண்டியதானே. நம்ம கேரல்ஸ்ல வந்து முடிச்சிட வேண்டியதானே. அப்போ கேரல்ஸ் ஒரு 2-3 நாள் போட்டுரும். எங்கேயா பெரிய பெரிய இதா போய் கலெக்ஷன் பார்த்து வந்துடும். மாஸ்டர் கேரல்ஸ் செட் ஆகுது. இப்ப நீங்க கேரல்ஸ் போங்க, சுந்தர்னு 5 பேரும் தரைய மாட்டாரு. அவர் அப்படிதான் சொல்லுவார். நம்ம தான் கேட்டு வாங்கணும் அவர்கிட்ட. அதுதான் வழியே கிடையாது. இப்ப என்ன தெரியுமா? கான்செப்ட் வைக்க வைப்போம். நம்ம கான்செப்ட்னா அதுக்கு பெரிய செலவு வருமாப்பா. ஆமா, கான்செப்ட் பெரிய செலவு தான் வரும். வர்றவங்க டிக்கெட் சொல்லிடுங்க. கான்செப்ட் இப்ப ஆள் இருக்காத, இப்ப எல்லாம் புக் ஆயிருக்கும்ல. ஆளு ஃப்ரீயா இருக்காரு. நம்ம தூத்துக்குடி டைசிஸ்ல ஒருத்தர் ஃப்ரீயா இருக்காரு. எப்போ தான் அவைலபிள் தான் அவரு. யாருப்பா அது? இவரு தெரியாதா? நம்ம குருவானவர் கிறிஸ்டோபர் ஜான். ஃப்ரீயா? ஆமா, ஃப்ரீயா இருப்பாரா? நான் அடுத்து அது வேற பிஸி ஆயிட்டு அவர் நம்ம இப்ப கூப்பிட்டா ஒரு நாளைக்கே வந்து நிப்பாரு. சரி, அப்ப அதுக்கு என்னன்னு பார்த்து என்னன்னு முடிச்சிரு. அதை கண்டிப்பா. இப்ப அவர் வந்தானீங்கன்னா அவருக்கு குரலை கேட்டு இந்த பெருநாள் ஊர்ல இருக்கு அவ்வளவு அவர் லைட்டா ஏசு ராஜா அப்படின்னு ஆரம்பிக்கும். அவ்வளவு உள்ள வந்துருவாங்க. சரிப்பா, அமௌண்ட் எவ்வளவு வரும்? அதுல நமக்கு எவ்வளவு தேவை பிரிச்சு ஒரு ஆளுக்கு 10,000 கூட ஆளுக்கு வர ரெடியா இருக்காங்க. சரிப்பா, அப்ப அதையும் பண்ணிடுவோம். வேற எதுவும் இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சது. எவ்வளவுதான்? நீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க. நான் இவ்வளவு நாள ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். 7 எளியவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? மாஸ்டர் இப்பதான் கிறிஸ்துமஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா விளக்கி இருக்கேன்.
இதுல ஏழை எளியவருக்கு சாப்பாடுங்க. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணு, இப்ப கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தா இதான் கிறிஸ்மஸும்பா, ஸ்டாரை பார்த்தா கிறிஸ்மஸும்பாங்க. ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டு யார் டெய்லியா கொடுக்க போறோம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் கொடுப்போம். அது ஒரு செலவு போறாங்கல்ல, ஒரு நாள் கொடுப்போம். அது ஒரு செலவு. செலவோட 2000 3000 வருமா? இதே பண்ணி விட்டு வேண்டியதான் சேர்த்து வச்சு. அதான் சொல்றேன், பண்ணிடுவோமா? பண்ணி வேண்டியதான். சரி, அப்ப அதையும் நீ என்ன சாப்பாடு பார்த்து கொடுத்துரு. அதான் பாத்துக்கிறேன். சரி. முடிஞ்சிட்டா இது எது ஸ்டாப் பட்டன் இது இல்லையா? ஃபுல்லா இருக்குன்னு சொன்னேன். எப்படி போடுறாங்க மட்டும் பாருங்க. ஐடியா சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கணும். அதெல்லாம் ஹெவியா போட்டுருக்கு எல்லாமே. வான வெடிக்கு மாதிரி வெட்டி போடுங்க. 60 போதும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குப்பா. போதும் போதும். கொட்டை பார்த்தீங்களா? 2 செட்டு சரியா இருக்குப்பா. சரியான செட்டா தான் பிடிச்சிருக்கீங்க. அருமையா இருக்கு. எல்லாம் நல்லா வைப் பண்ணிட்டு. மாஸ்டர் என்னங்க மட்டன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குப்பா மட்டன்? நீ அவன் பழனி இருக்காங்களா, அவன் டேஸ்ட் பார்த்துருப்பான்லாம். இப்போதான் 2 பிளேட் சாப்பிட்டாங்க. அப்பா போதும், அவன் பார்த்தானே கரெக்டாக தான் இருக்கும். எதுவும் என்ன பார்த்து முடிச்சுட சொல்லுங்க. மாஸ்டர், வா. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை பாத்தீங்களா? நல்லா இருக்குப்பா. மேல பார்க்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கிய. இதுதான் கிறிஸ்மஸ் தெரிஞ்சுக்கணும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்களா, நம்ம சர்ச்செல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோன்னு. நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க. சரி பாஸ்டர். தம்பி சாப்பாடு எதுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கீங்க? ஏசு பிறந்திருக்காருல்ல. ஏசுனா ஏசுனா ஏசப்பா. அப்படியா? ஏசு எதுக்குன்னு இந்த உலகத்துல வந்தாரு? ஏசு திடீர்னு இப்படில கேட்க. பள்ளியில வாங்க. எங்க போற? கேட்ட கூட்டமா கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டா? ஏசு எப்ப வந்தா கேட்டா. நீ வெடி போடும் போதே நினைச்சவன். அடுத்தவனுக்கு வெடி வைக்கிறதே வேலையா வச்சிருக்க. பா கேட்க கேள்வி கேளுங்க. நாங்க என்னதுப்பா? ஏசு எதுக்குன்னு இந்த உலகத்துல வந்தாரு? கேஸ் வந்துச்சு. என்ன கேஸ்? ஏசு ஜீசஸ். ஜீசஸ் எதுக்கு வந்தாரு? நல்ல அருமையான கேள்வி கேட்டேன். ஜீசஸ் எதுக்கு வந்தாருன்னா, இப்போ பைபிள் வச்சிருக்காங்க பத்தியா, அதுல மத்தேயுன்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல 11ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து போஜனம் பானம் பண்ண வந்தார். எதுக்கு வந்தாரு? போஜனம்னா என்ன? கையில வச்சிருக்கியா? சாப்பாடு. பானம்னா என்ன? அந்த தண்ணி வச்சிருக்காங்களா? தண்ணி. இயேசு கிறிஸ்து உணவு அருந்தி விட்டு தண்ணீர் குடிக்க உலகத்திற்கு வந்தார். இதுக்குதான் செஞ்சாரு. இயேசு உலகத்திற்கு வந்தார். சரியா? புரிஞ்சிச்சுலா? தெரிஞ்சிச்சுலா? சரி. என்னப்பா இங்கே நிக்க? சாப்பாடு போலையா? நான் ஏசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு யாரும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்காங்க. அது பெரிய விஷயமாச்சப்பா. அது ரொம்ப ஆழமால போயிட்டு வரணும். இப்ப சொல்ல டைம் இல்லையா? இப்ப கிறிஸ்மஸ் எல்லாம் பிஸியா போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நீ கேட்கிய இன்னைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு தந்திருக்குல்ல, ஒரு பொருளாம் தந்தாங்களா, இந்தா இன்னொன்னு வேணா வச்சுக்க, நல்லா சாப்பிடு, நல்ல சந்தோஷமா கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணு. என்ன இன்னும் நீ போகலையா? இங்கதான் நிக்கியா? இல்ல உன்ட்ட அப்பதே சொன்னோம்ல, ஏசு எதுக்கு வந்தாரு, கிளம்பு, இவளை இன்னும் இங்க இருக்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாராயிட்டு மகனே, என்ன ஒரு கவலையா இருந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? சார், ஏசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓ, நான் எதுக்கு இங்க உலகத்துல வந்தேன் அப்படிங்கறத கேக்குறியா? ஓ, நீங்க தான் ஏசப்பாவா? நான் தான் ஏசு கிறிஸ்து. உங்களோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு கொண்டாடுறாங்களா? நீங்க உள்ள எல்லாம் இங்கே பண்றீங்க. என்னுடைய பிறந்த நாள்னு பேர்ல தான் கொண்டாடுறேன்னு தவிர எனக்காக கொண்டாடல. அங்க இருக்கிறத பார்த்தா அப்படின்னா
நாங்கள் இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லை. உண்மையிலே அவங்க கொண்டாடுறது அவங்களுடைய சந்தோஷத்துக்காக, அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய இன்பத்திற்காக, அவங்களுடைய ஆறுதலுக்காக, அவங்களுடைய வயிற்றுக்காக கொண்டாடுறாங்களே தவிர எனக்காக கொண்டாடுறாங்க. என்னைக்கு எனக்காக கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு அங்கே அவர்களுடைய இருதயத்தில் நான் இருப்பேன். இப்போ அவருடைய இருதயத்திலையும் இல்லை, அவருடைய ஆலயத்திலையும் நான் இல்லை. அதனால தான் நான் வெளியில் இருக்கேன். ஆனால் நீ ஒரு கொஸ்டின் கேட்ட, நிறைய பேர் அந்த கொஸ்டினை கூட அது கேட்பதே இல்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? அருமையான ஒரு வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற அருமையான ஒரு வார்த்தை வேதவசனம் சொல்லுது. உங்களை மாதிரியான கஷ்டப்பட்டவங்களுக்காக, பாவிகளை மீட்பதற்காகத்தான் நான் இந்த மண்ணில் வந்தேன். உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களுடைய பாடுகளை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். இந்த உண்மையை இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. அதை நீ அறிஞ்சுக்கோ. உண்மையிலே இந்த கிறிஸ்மஸ் அது கிறிஸ்துவுக்கான கிறிஸ்மஸாக இருக்கும். அது மாத்திரமில்லை, இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குமான கிறிஸ்துமஸாக இருக்கும். ஏழைகளை நேசிப்போம். யாருடைய இருதயத்தில் கிறிஸ்து இருக்கிறாரோ அதுதான் உண்மை கிறிஸ்தவமாக. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதை செய்தாரோ அதை செய்கிறவர்கள் உண்மையை கிறிஸ்தவ உடையவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி.